அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். எசேக்கியேல் 2:1. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசவில்லை, நான் ஜெபிக்கிறேன், பதில் வரவில்லை, நான் செய்ய வேண்டியது தெரியவில்லை, தேவன் என்னோடு பேசுவாரா இல்லையா, அவர் என்னோடு பேச தடை என்ன என்று பல குழப்பத்தோடு காணப்படலாம். ஆனால் எசேக்கியா தீர்க்கதரிசியை நோக்கி தேவன் சொல்கிறார், முதலில் காலூன்றி நில். ஆம், முதலில் நிற்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்டு ஜெபித்து ஓடும் அனுபவத்தை விட்டு அவர் சமூகத்தில் உட்கார வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். எலியா தேவனுக்கு முன் நின்றது போல நாமும் தேவனுக்கு முன் நிற்க வேண்டும். ஒரு கண்ணாடியின் முன் காலூன்றி நின்று நமது முகத்தை, தலையை எல்லாம் சீர் செய்து கொள்வது போல நம்மை காட்டும், நம் இருதயத்தின் அலங்கோலத்தை காட்டும் வேத வசனத்தின் முன் நின்று இருதய அலங்கோலத்தை களைந்து வேத வசனமாகிய கண்ணாடியை பார்த்து நம்மை சீர் செய்ய நாம் காலூன்றி நிற்க வேண்டும் வேத வசனத்திற்கு முன். அப்போதுதான் நம்மை சீர்படுத்தின பின்புதான் நம்மோடு தேவன் பேச முடியும். ஆம், அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். ஆதலால் நம் பாவத்தை அறிக்கையிட்டு அவர் சத்தத்தை கேட்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நாம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.